அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ். அல்லாஹுடைய கிருபையால அல்லாஹ் தஆலா அவனை பற்றி பேசுவதற்கும் கேட்பதற்குமான ஒரு வாய்ப்பை நமக்கு ஏற்படுத்தி கொடுத்திருக்கிறான். இந்த வாய்ப்பை நம்ம எல்லாருமே சரியான முறையில பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செய்த நிலையில நாம ஆரம்பம் செய்யலாம். கடந்த நாட்களாக பார்க்கக்கூடிய விஷயம் சொர்க்கத்தை பத்தி நாம பார்த்துட்டு வரோம். சொர்க்கம் அப்படிங்கிறது எப்படியெல்லாம் இருக்கும், அந்த சொர்க்கத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் யார் யாருக்கெல்லாம் கொடுக்குறா அப்படிங்கிற பட்டியல்ல சில விஷயங்களை மட்டும் நம்ம பார்த்தோம். யாருக்கு கட்டாயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொர்க்கத்தை கொடுத்து விடுவான் அப்படிங்கிறத பத்தியும் பார்த்தோம். இதுல நான் ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தையும் நான் சொல்லணும். அதை சொல்ல நான் தவறிட்டேன். சொர்க்கத்துல கடை வீதி இருக்குமா, மார்க்கெட் இருக்குமா. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்றாங்க, வெள்ளிக்கிழமையில அந்த மார்க்கெட்டுக்கு போவாங்க. அப்படி போகும்போது அங்க பொன்னையோ பொருளையோ விற்கிறதோ கிடையாது, அழகை அதிகப்படுத்திக்குவாங்க. அங்க மார்க்கெட்டுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது வீட்டுல இருக்கக்கூடியவங்க சொல்லுவாங்களாம், நீங்க போனதை விட இப்ப அழகா இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த வந்தவங்க சொல்லுவாங்களாம், நீங்க கூட தான் ரொம்ப அழகாயிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. சோ இதை வச்சு வெள்ளிக்கிழமையில மார்க்கெட் இருக்கு அப்படிங்கிறதையும் நாம தெரிஞ்சுக்கலாம். சுப்ஹானல்லாஹ். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ரொம்ப அழகான முறையில அமைச்சிருக்கான். அந்த சொர்க்கத்தை அடையக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் மட்டுமே அதை தன் அடியார்களுக்கு நாடக்கூடியவனாக இருக்கிறான். அல்லாஹ் அதை நமக்கு நாடணும் அப்படின்னு சொல்லி இன்ஷா அல்லாஹ் துஆ செஞ்சுக்கலாம். இன்னும் பார்த்தோம்னா இந்த சொர்க்கத்துல இன்னொரு விஷயம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஆரம்பத்திலேயே நான் சொல்லிட்டேன், இன்ன அஹ்லல் ஜன்னதி யஅகுலூன ஃபீஹா வ யஷ்ரபூன். சொர்க்கவாசிகள் அங்க சாப்பிடுவாங்க, குடிப்பாங்க. ஆனா அவர்கள் எச்சி துப்ப மாட்டாங்க, சிறுநீர் கழிக்க மாட்டாங்க, மூக்கு சிந்த மாட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப கேக்குறாங்க சஹாபாக்கள், அப்ப அந்த உணவினுடைய நிலை என்ன அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப உடனே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, வியர்வை மூலமாக அது வெளியேற்றப்படும், ஏப்பத்தின் மூலமாக அது வெளியேற்றப்படும், ஆனாலும் அதுவும் கஸ்தூரியாக நறுமணமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த சொர்க்கத்துல செய்யக்கூடிய ஒரு அமல் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை துதிக்கிறது. இந்த உலகத்துல தொழுகை, நோன்பு, ஜக்காத்து, ஹஜ்ஜு இப்படி நிறைய இபாதத்துகள் சொல்லப்பட்டாலும் மறுமையில இருக்கக்கூடிய ஒரே செயல் அப்படின்னு பார்த்தோம்னா இறைவனை துதி செய்தல் மட்டும்தான். இறைவனுக்கு துதி செய்தல், திக்ரு செய்வது அப்படிங்கிறத நாம விளங்கிக்கிறோம். சரிங்களா? இதற்கு அடுத்தபடியாக இன்னொரு குறிப்பான விஷயம் என்னன்னா, சொர்க்கத்துக்குள்ளக்க நாம நுழையணும் அப்படின்னு சொன்னா அந்த சொர்க்கத்துக்குள்ளக்க நுழையறதுக்கு முன்னாடி மஹ்ஷருடைய மைதானத்துல வச்சு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் என்ன செய்வான்னா கேள்வி கணக்குகளை கேட்பான். வலது கையில பட்டோலையே கொடுப்பான். அடுத்து மீசானுடைய தராசு கணக்கணும், சிராத் என்ற பாலத்தை கடக்கணும், அடுத்து கண்துவரான்ற பாலத்தையும் கடந்துதான் அடுத்துதான் என்ன செய்வாங்க, சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். அப்படிதானே? ஆனா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு குறிப்பையும் சொல்றாங்க. என்னுடைய உம்மத்துல 70,000 பேர் விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு போவாங்க அப்படின்னு சொல்றாங்க. நல்லா விளங்கணும், விசாரணையே அவங்களுக்கு கிடையாது. எந்திரிச்ச உடனே அல்லாஹ்வுடைய கிருபையால அவங்களுக்கு சொர்க்கம். அவங்களுக்கு மஹ்ஷர்ல நிக்கிறது கிடையாது, மீசானுடைய தராச நிற்கிறது கிடையாது, சிராத் என்ற பாலம் கிடையாது. இதை தாண்டி அவர்களுக்கு என்னது, சொர்க்கம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இன்னொரு குர்ஆனுடைய வசனம், வயுமின்கும் இல்லா வாரிதுஹா அப்படின்ற அந்த வசனத்தை வைத்து என்ன அர்த்தம் அதற்கு? நிச்சயமாக அதனை கடக்காமல் யாரும் சொர்க்கத்திற்கு செல்ல முடியாது அப்படிங்கிற வசனத்தை வச்சு சில பேர் சொல்றாங்க, சிராத் என்ற பாலத்தை கடந்துதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா அறிஞர்கள்ல பெரும்பாலோர் என்ன சொல்றாங்கன்னா, இல்ல, அவர்களுக்கு எந்த விசாரணையும் கிடையாது, அவங்க நேரா சொர்க்கத்துக்கு போயிடுவாங்கன்னு சொல்றாங்க. அல்லாஹ் ஒருவனே அறிந்த ரகசியம். அந்த மக்கள் யாரு, எந்த விசாரணையும் இல்லாம போகக்கூடியவங்க யாருன்னா 70,000 பேர் எந்த விசாரணையும் இல்லாமல் சுவனத்துக்கு போவாங்களாம். சுப்ஹானல்லாஹ். வெறும் 70,000 நம்ம நினைக்க கூடாது. 70,000 ஒரு குறிப்புக்கு சொல்லக்கூடிய ஒரு விஷயம்தான். அதுலயும் என்ன சொல்றாங்கன்னா, அந்த 70,000 பேரும் ஒவ்வொருத்தவங்களும் 70,000 பேரை கூட்டிட்டு போவாங்களாம்.
அல்லாஹ் அவர்களுக்கு அந்த பாக்கியத்தை கொடுக்குறேன்றான். யார் இந்த விசாரணையே இல்லாம சொர்க்கத்துக்கு போகக்கூடியவங்கன்னா, மந்திரிக்காமலும், சகுனம் பார்க்காமலும், ஊதி பார்க்காமலும், அடுத்து இறைவன் மீது முழுமையாக நம்பிக்கை வைக்கக்கூடியவங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இந்த குணங்கள் இருந்ததுன்னா அவர்கள் விசாரணை இல்லாம சொர்க்கத்துக்குள்ள நுழைய முடியும் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. அல்லாஹ்தால அந்த பாக்கியத்தை நமக்கு இன்ஷா அல்லாஹ் கொடுக்கணும். விசாரணையின்றி சொர்க்கத்துக்குள்ள நுழையக்கூடிய பாக்கியத்தை ரப்புல் ஆலமீன் உங்களுக்கும் எங்களுக்கும் நம் அனைவரை சார்ந்தவர்களுக்கும் நம் சந்ததியினருக்கும் நம் பெற்றோருக்கும் அல்லாஹ்தாலா கொடுக்கணும் அப்படிங்கிறத இன்ஷா அல்லாஹ் நாம துஆ செய்வோம். சகோதரிகளே, சுவனம் ரொம்ப அழகானது. சுவனத்தை பத்தி பேசணும்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமாக நம்ம பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா சொர்க்கம் அவ்வளவு ஒரு அழகானது இல்லையா? அந்த சொர்க்கம் ரொம்ப 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 நேசத்திற்குரியது. சொர்க்கம் ரொம்ப மகிழ்ச்சியை அளிக்கக்கூடியது. அல்லாஹ் தஆலா இந்த சொர்க்கத்தை குறித்து கிட்டத்தட்ட கடைசி அத்தியாயங்கள்ல நிறைய அத்தியாயங்கள்ல அல்லாஹ் தஆலா பேசுறான். 26வது ஜுஸுக்கு மேலேயே நீங்க எடுத்தீங்கன்னா நிறைய சொர்க்கத்தை பத்தி தான். சொன்ன வார்த்தைகளையே அல்லாஹ் திருப்பி 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 நமக்கு சொல்றான். முன்னாடியும் வரும் சொர்க்கத்தை பத்தி சின்ன கொஞ்சம் கொஞ்சம் விஷயங்கள் வரும். ஏன் அல்லாஹ் திருப்பி 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 பேசுறான் அப்படின்னா ஒன்னே ஒண்ணு மட்டும்தான். நம்ம இடத்துல அதனுடைய ஆர்வம் அதிகரிச்சு நம்மளுடைய செயல்பாடுகள் அதிகரிக்கணும்ன்ற அந்த விஷயம் மட்டும்தான். இப்ப நாம சொர்க்கத்தை பத்தி படிக்கும் போது கட்டாயம் அல்லாஹ்விடத்துல சொர்க்கத்தை நிறைய இன்ஷா அல்லாஹ் கேட்கும். அதனுடைய அமல்களையும் நாம அதுக்கு தகுந்த மாதிரி அமைச்சு வச்சோம். சரி, இப்ப இறைவன் என்னதான் சொர்க்கத்தை பத்தி பேசியிருந்தாலும் சொர்க்கத்தை எந்த அளவுக்கு பேசியிருக்கானோ அதே மாதிரியே அல்லாஹ் தஆலா நரகத்தை பற்றியும் பேசியிருக்கான். அல்லாஹ் நரகத்தை பத்தி பேசாம கிடையாது. எந்த அளவுக்கு சொர்க்கத்தை பத்தி பேசுறானோ அதே அளவுக்கு நரகத்தை பத்தியும் பேசுறான். அல்லாஹ் பாதுகாக்கட்டும். நல்ல செயல்கள் செய்யாதவர்களுக்கு நல்ல செயல் செய்யாதவர்களுக்கு அல்லாஹ் தஆலா கூலியாக இந்த நரகத்தை கொடுக்கிறான் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அல்லாஹ் தஆலா தன்னுடைய திருமறையில நிறைய இடங்கள்ல நரகம் யாருக்குரியது அப்படின்னு பேசக்கூடிய விஷயங்கள்லாம் எடுத்தோம்னா 26வது அத்தியாயத்தினுடைய 91வது வசனத்துல இருந்து பார்க்கலாம். وَبُرِّزَتِ الْجَحِيمُ لِلْغَاوِينَ وَقِيلَ لَهُمْ أَيْنَمَا كُنتُمْ تَعْبُدُونَ مِنْ دُونِ اللَّهِ هَلْ يَنْصُرُونَكُمْ أَوْ يَنْتَصِرُونَ فَكُبْكِبُوا فِيهَا هُمْ وَالْغَاوُونَ وَجُنُودُ إِبْلِيسَ أَجْمَعُونَ. வழி தவறியவர்களுக்கு எதிராக நரகம் கொண்டு வரப்படும். இன்னும் அவர்களிடம் கூறப்படும், நீங்கள் வணங்கி வழிபட்டவை எங்கே என்று. அல்லாஹ்வையன்றி மற்றவற்றை வணங்கினீர்களே, இப்போது அவை உங்களுக்கு உதவி செய்யுமா அல்லது தங்களுக்கு தாங்களேனும் உதவி செய்து கொள்ளுமா அப்படின்னு கேட்கப்பட்டுட்டு பின்னர் அவை முகங்குப்புற அதில் தள்ளப்படுவர். அவையும் வணங்கி வழி தவறி போனவர்களும் இப்லீஸின் சேனைகளும் ஆகிய எல்லோரும் அதில் தள்ளப்படுவார்கள் அப்படின்ட்டு நம்ம படிக்கிறோம். அப்ப அல்லாஹ்வுடைய கட்டளைகளையும் அவனுடைய தூதருடைய வழிகாட்டுதல்களையும் யார் புறக்கணித்து வாழ்ந்தாங்களோ அவர்களுக்கு மறுமையில நரகம் செல்வார்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரிய வருது. ஏன்னா அல்லாஹ் தஆலா 4வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்துல இதுதான் சொல்றான். 4வது அத்தியாயத்தினுடைய 14வது வசனத்துல அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த வார்த்தையை தான் பயன்படுத்துறான். என்ன வார்த்தை? وَمَن يَعْصِ اللَّهَ وَرَسُولَهُ وَيَتَعَدَّ حُدُودَهُ يُدْخِلْهُ نَارًا خَالِدًا فِيهَا وَلَهُ عَذَابٌ مُهِينٌ. எவர் அல்லாஹ்வுக்கும் அவன் தூதருக்கும் மாறு செய்கின்றார்களோ இன்னும் அவன் விதித்துள்ள வரம்புகளை மீறுகின்றார்களோ அவரை அவன் நரகில் புகுத்துவான். அவர் அதில் நிரந்தரமாக இருப்பர். அவருக்கு இழிவான வேதனை உண்டு அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். சுபஹானல்லாஹ். அப்ப முதல்ல நரகம் நுழையக்கூடியவர்கள் அதுலயும் நிரந்தரமாக நரகத்துல இருக்கக்கூடியவங்க இணை வைத்த நிலையில் மரணித்தவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இன்னைக்கு ஒருத்தவங்க இணை வைக்கிறாங்க அப்படின்னா அவங்கள பார்த்து நம்ம நரகம்னு சொல்ல முடியாது. ஏன்? அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நேரான பாதை கிடைக்கலாம். இணை வைத்த நிலையில மரணிச்சுட்டாங்கன்னா வேணா அவர்களுக்கு சொர்க்கம் கிடைக்காது அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா ஒருத்தவங்க இணை வச்சிட்டு இருக்காங்க அப்படின்னா அவங்கள பார்த்து உனக்கு நரகம் அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு நேரான பாதையும் இன்ஷா அல்லாஹ் கிடைக்கலாம்.
முதல்ல ஒரு விஷயம் விளங்கிக்கணும். யாரை பார்த்தும் நம்ம நரகம்னு சொல்லக்கூடாது. அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். உனக்கு அல்லாஹ் சொர்க்கத்தை கொடுக்கட்டும்னு அது துவா செய்யலாமே தவிர, உனக்கு நரகம் தான் அல்லாஹ் பாதுகாக்கட்டும். யாரை பார்த்தும் நம்ம என்ன செய்யக்கூடாது? ஒரு நாளும் சொல்லக்கூடாது. சரி. நான் முதல்ல என்ன சொன்னேன்? இணை கற்பிக்கக்கூடியவங்களுக்கு அல்லாஹ் தஆலா நரகத்தை கொடுக்கின்றான் அப்படின்னு சொன்னேன். நரகம் போகக்கூடியவங்க யாருன்றதுல ஒரு சின்ன தொகுப்பு மாதிரி நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுல 4வது அத்தியாயத்தினுடைய 48வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா சொல்றான். இன்னல்லாஹ லா யக்ஃபிரு ஐ யுஷ்ரக பிஹி வ யக்ஃபிரு மா தூன ذلك லிமன் யஷா வ மன் யுஷ்ரிக் பில்லாஹி ஃபகத் இஃப்தரா இஸ்மன் அதீமா. நிச்சயமாக அல்லாஹ் தனக்கு இணை கற்பிக்கப்படுவதை மன்னிக்க மாட்டான். இதை தவிர மற்ற எதையும் தன் நாடியவர்களுக்கு மன்னிப்பான். யார் அல்லாஹ்வுக்கு இணை கற்பிக்கிறாரோ அவர் நிச்சயமாக மிக பெரும் பாவத்தையே கற்பனை செய்கின்றார் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றார். அப்ப நரகத்துல நுழையக்கூடியவங்கள்ல முதல்ல இருக்கக்கூடியவங்க இணை கற்பிக்க கூடியவர்கள் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இவர்களை தாண்டி மற்ற எல்லாருக்குமே அல்லாஹ் தஆலா மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றேன். இப்ப வட்டியே வாங்குறாங்க அப்படின்னு சொன்னாலும் அவங்களுக்கு நிரந்தர நரகம்னு சொல்லப்பட்டாலும் அல்லாஹ் நாடினால் அவர்களுக்கு அந்த நரகத்துல தண்டனை கொடுக்கப்பட்டதற்கு பிறகு மன்னிப்பு கிடைக்கலாம். ஏன்னா இன்னைக்கு ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்க. மனிதனுக்கு ஒரு தவறு செய்யும் போது, ரொம்ப கொடூரமான ஒரு தவறை செய்யும் போது ஆயுள் தண்டனைன்னு சொல்றாங்க. ஆனா நன்னடத்தையின் காரணத்தினால என்ன பண்றாங்க? விடுதலை செய்யறாங்க. அதை விட இறைவன் கருணையாளன். இறைவன் தனக்கு இணை கற்பித்தவர்களுடைய பாவத்தை நான் என்ன செய்ய மாட்டேன்? மன்னிக்கவே மாட்டேன்னு சொல்றான். அது அல்லாத பாவத்தை தன் நாடியோருக்கு மன்னிப்பேன்னு சொல்றான். அப்ப அது அல்லாத எந்த பாவமாக இருந்தாலும் அவன் நாடினால் அவன் மன்னித்து அவரை சொர்க்கத்துக்குள்ள அனுப்பலாம். ஆனா அந்த தண்டனை முடிந்ததற்கு பிறகு அப்படிங்கிறத நாம ஞாபகத்துல வச்சுக்கணும். இதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு இன்ஷா அல்லாஹ் மிச்ச விஷயத்த நாம கவனிக்கலாம். கொலை செய்யக்கூடியவங்களுக்கு, வட்டி வாங்கக்கூடியவங்களுக்கு, தற்கொலை செய்யக்கூடியவங்களுக்கு நரகம் அப்படின்னு வந்திருக்கு. இது இல்லாம தொழுகையை சரியா பேணாதவங்க, நயவஞ்சகர்கள், ஜகாத் வழங்காதவங்க, பெருமை அடிக்கக்கூடியவங்க இவங்களுக்கும் நரகம் அப்படின்னு வந்திருக்கு. இன்னும் படம் வரையக்கூடியவங்க, உருவங்கள் வரைகிறாங்க இல்லையா, இவங்களுக்கும் நரகம் அப்படின்னு வந்திருக்கு. இன்ஷா அல்லாஹ் இத பத்தி குர்ஆனுடைய வசனத்தோட ஹதீஸுடைய ஆதாரத்தோட இன்ஷா அல்லாஹ் நம்ம பார்க்கலாம். வட்டி வாங்குறவங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் முதல்ல குர்ஆன்ல என்ன சொல்றாங்கன்னா 2வது அத்தியாயத்தினுடைய 275வது வசனத்துல அல்லாஹ் தஆலா பேசுறான். என்ன சொல்றான்? அல்லதீன யஅகுலூன ரிபா லா யகூமூன இல்லா கமா யகூமுல்லதி யதஹப்பத்துஹு ஷைத்தானு மினல் மஸ். எவர்கள் வட்டியை உண்கிறார்களோ அவர்கள் ஷைத்தான் தீண்டியதால் பைத்தியம் பிடித்தவனாக எழுவது போல் அல்லாமல் வேறு விதமாய் மறுமை நாளில் எழமாட்டார்கள் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான். இன்னும் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அந்த வட்டியை பத்தி பேசுறான். பேசிட்டு அல்லாஹ் சொல்லும் பொழுது ஒமன் ஆத ஃபஉலாயிக அஸ்ஹாபுன் நார். யார் இந்த பாவத்தின் பக்கம் திரும்புகிறார்களோ அவர்கள் நரகவாசிகள். ஹும் ஃபீஹா ஹாலிதூன் அப்படிங்கிற வார்த்தையை அல்லாஹ் தஆலா சொல்றான். சகோதரிகளை நான் மறுபடியும் ஞாபகப்படுத்துறேன். நிரந்தரமான நரகம்னு அல்லாஹ் சொன்னாலும் இணை கற்பிக்க கூடியவர்களை தவிர, இணை கற்பித்த நிலையில் மரணிக்கிறாங்க இல்லையா, அவர்களை தவிர மற்றவர்களுக்கு தன்னாடியோருக்கு அல்லாஹ் மன்னிக்கிறேன்னு சொல்றோம். சோ அவர்கள் நரகத்துல இருந்தாலும் வெளிவரத்திற்கான வாய்ப்பு உண்டு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். முதல் விஷயம். 2வது விஷயம் என்ன அப்படின்னா, இந்த வட்டி அப்படின்னு நம்மள நிறைய பேர் நினைக்கிறோம் 0% வட்டி தானே, மொபைல் வாங்கினா என்ன 0% வட்டி தானே, வீடு வாங்கினா என்ன 0% இன்ட்ரெஸ்ட் தானே, வண்டி வாங்கினா என்ன, இப்படிங்கிற மாதிரி ஒண்ணு தொட்டு நிறைய விஷயங்கள் வட்டியின் பக்கம் போறது. சகோதரிகளே, அல்லாஹ் நமக்கு ஹலாலான முறையில வாழக்கூடிய பாக்கியத்தை கொடுத்திருக்காங்க. நம்ம யாரும் சாப்பாட்டுக்கு வழி இல்லாம இல்லை. அல்லாஹ் பாதுகாக்கணும். அல்லாஹ் நம்மள நல்ல நிலைமைகளை தானே வச்சிருக்கிறாங்க. நல்ல முறையில அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் வச்சிருக்கிறான். எந்த சிரமமும் இல்லாம, எந்த கஷ்டமும் இல்லாம அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நிறைவான முறையில நம்மள வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் தஆலா கொடுத்திருக்கான். அந்த நிறைவான முறை அப்படின்னு சொன்னா நாம நினைக்கிறது மாதிரி நிறைவான முறை அப்படின்னா
பெரிய பெரிய ஆடம்பரமான வாழ்க்கையை அல்லாஹ் கொடுக்கலனாலும் அல்ஹம்துலில்லாஹ் அவனை நினைவு கூறக்கூடிய பாக்கியத்தோடு அவன் நமக்கு கொடுத்த உணவு வகைகளையும் நாம கணக்கிட்டு பார்த்தோம்னா நாம ஆக பெரிய செல்வந்தர்கள் தான். யோசிச்சு பாருங்க. இன்னைக்கு ஒரு நாளைக்கு நம்முடைய வீட்டுல எத்தனை முறை அந்த லைட்டர் ஆன் ஆகுதுன்னு மட்டும் யோசிங்க. கேஸ் லைட்டர் ஒரு வாட்டியும் 2 வாட்டியுமா? இல்லையே. நினைச்ச நேரமெல்லாம் அல்லாஹ்வுடைய கிருபையால நம்ம பத்த வைக்கிறோம் அப்படின்னா, சமைக்கிறோம் அப்படின்னா, அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல நிலைமையை தானே கொடுத்திருக்கான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய வீட்டுல தொடர்ச்சியாக 3 பிறைகள் கூட அடுப்பெரியாம இருந்திருக்கு. அவங்களுடைய வாழ்க்கையில அப்படிப்பட்ட வாழ்க்கையும் அவர்கள் வாழ்ந்திருக்காங்க. அவங்களுடைய வீட்டுல வந்து எந்த அளவுக்கு சொல்லப்படுதுன்னா, பூனை வந்து தூங்குமா. அந்த அடுப்புல ஒரு இடத்துல பூனை வந்து தூங்குமா. பொதுவாவே பூனை எங்க தூங்கும்? ரொம்ப குளிராக இருக்கக்கூடிய ஒரு இடத்துலதான் தூங்கும். அப்படித்தானே? அப்ப அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இவ்ளோ பெரிய காலகட்டத்திலயும் அந்த தூதர்கள் வாழ்ந்தாங்க, தூதர் வாழ்ந்தாங்க, தூதருடைய தோழர்கள் வாழ்ந்தும் ஈமான் கொஞ்சம் கூட குறையல. அவங்க யாருகிட்டயும் போய் அல்லாஹ் பாதுகாக்கட்டும், வட்டியை அல்லாஹ் தடை செய்யற வரைக்கும் வட்டியில இருந்திருக்கலாம். வட்டி அல்லாஹ் எப்ப தடை செய்தானோ அதோட அவர்கள் அந்த வட்டி பக்கம் போகல. இன்னைக்கு நாம என்ன பண்றோம்னா, அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர எல்லா பெண்களையும் குறை சொல்ல மாட்டேன். அல்லாஹ் யார பாதுகாத்தானோ அவர்களை தவிர இன்னைக்கு நிறைய கணவன்மார்கள் வட்டியில போய் நிக்கிறதுக்கான காரணம் பெண்கள் தான். நிச்சயமா சொல்லுவேன். ஆடம்பரமான செலவுகள். இன்னைக்கு யாருமே நம்ம துணி எடுக்க போனோம்னு சொன்னா 1000 ரூபாய், 1500 ரூபாய், 2000 ரூபாய் ரேஞ்சே கிடையாது. 7000, 8000 தான் நிறைய பேர். அல்லாஹ் நமக்கு வசதியை கொடுத்திருக்கானா தாராளமா செலவு செய்யுங்க. நான் வேணான்னு சொல்லல. அல்லாஹ் நியாமத்தை கொடுத்திருக்கா அவங்களுக்கு செய்யுங்க. கடன் வாங்கி செய்யணும்னு கிடையாதே சகோதரிகளே. நாமளும் கஷ்டப்பட்டு நம்மளுடைய வாழ்க்கை துணையும் ஏன் கஷ்டப்படுத்தணும்? நமக்கான பொருளாதாரத்துல என்ன முடியுதோ அல்ஹம்துலில்லாஹ். ஈதுக்கு புது துணி போடணும். நம்மள நாமளே உருவாக்கிக்கிட்டதுதான். அன்றைய காலகட்டத்துல இருக்கிற துணியிலே புது துணி போட்டாங்க. அப்படிதான் போட்டாங்க. எந்த சஹாபி வந்து போய் மார்க்கெட்ல நின்னு நான் போய் ட்ரெஸ் எடுத்துட்டு வந்தேன்னு சொல்றாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். இல்ல. அவங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வந்து ஒரு சமயம் சொல்றாங்க, ஒரு போருக்கு தர்மம் பண்ணுங்கன்னு சொல்றாங்க. ஒரு சஹாபி வீடு முழுக்க தொலாவுறாரு. தொலாவி பேரிச்சம்பழம் கொஞ்சோண்டு இருக்கு, அதை கொண்டாந்து குடிக்கிறாங்க. இது தர்மமா வச்சுக்கோ. இதுதான் அவர்களுடைய நிலைமைகளாக இருந்தது. அல்லாஹ்வுடைய பாதையில குடுக்கணும்ன்றதுலதான் அவங்களுடைய எண்ணம் இருந்தது. அவங்க வறுமையில வாட்டினாங்கன்னு சொல்ல வரல. இருக்கிறது அல்லாஹ்வுடைய பாதையில குடுக்கணும்னு நினைச்சாங்க. ஆனா இன்னைக்கு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில குடுக்கறதுக்கு கடன் வாங்கினா கூட பரவாயில்லைன்னு சொல்லுவேன். ஏன்னா அடைக்கிறவன் ரப்புல் ஆலமீன். எல்லாம் குடுத்துருவான். ஆனா வீணான செலவுகள். இப்ப நீங்க கேட்கலாம், ஏம்மா துணி கடைக்கெல்லாம் போனா வந்து நீ எந்த காலத்துல அம்மா இருக்கிற? துணியெல்லாம் வந்து கம்மி விலைக்கெல்லாம் இல்லம்மான்ட்டு. உண்மைக்கும் கம்மி விலைக்கு இல்ல. என்னுடைய பொருளாதாரத்துக்கு, என் கணவருடைய வருமானத்துக்கு என்னால என்ன முடியுமோ அந்த செலவை நான் பண்ணேன்னா, என் கணவர் அல்லாஹ் ஹராமாக்கிய ஒரு செயலுக்கு போக மாட்டாரு. இன்னைக்கு எந்த ஒரு ஆண்மகனும் ஆடம்பர செலவு செய்யறதுக்காக வட்டிக்கு போகல. குடும்ப சூழ்நிலையாலதான் நிறைய பேர் போறேன்னு சொல்றாங்க. அப்ப அந்த பாவத்தை நாம ஏன் வாங்கணும்னு கேக்குறேன் சகோதரிகளே. அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ் எனக்கு என்ன கொடுத்திருக்கானோ அதுல என்னால முடிஞ்ச அளவுக்கு நான் ஆடை எடுக்கிறேன்ற எண்ணம் வரும். ஏன் இந்த ஆடையை பத்தி நான் பேசுறேன்னா, சுப்ஹானல்லாஹ் நிறைய பெண்கள் அத வந்து அஹ் நல்ல பாதுகாக்கட்ட பெருமையா சொல்றாங்களா எப்படி சொல்றாங்கன்னு எனக்கு தெரியல. கிரெடிட் கார்டுல நான் ஸ்வைப் பண்ணிக்குவேன்னு சொல்றாங்க. கிரெடிட் கார்டுனா கடன் இல்லையா? குறிப்பிட்ட தேதிக்கு மேல போனா வட்டி கிடையாதா? அது முதல்ல நம்ம யூஸ் பண்ணவே கூடாது. அது முதல் விஷயம். நம்மளுடைய கார்டுல வந்து நம்ம டெபிட் கார்டா யூஸ் பண்ணலாம். கிரெடிட் கார்டை வந்து நம்ம என்ன பண்ண முடியாது, யூஸ் பண்ண முடியாது. அப்ப நல்லா பாதுகாக்கட்டும். முடிச்ச அளவுக்கு சகோதரிகளை நாம நல்ல முறையில அல்லாஹ்வுடைய கிருபையை கொண்டு நல்ல முறையில அல்லாஹ் எனக்கு என் கணவரின் மூலமாக என்ன பரக்கத் செய்றானோ அந்த பரக்கத்தை நான் அனுபவிக்கணும். அல்ஹம்துலில்லாஹ் அப்படிங்கிற அந்த சிந்தனை நமக்கு வரணும். அந்த சிந்தனை மட்டும் நமக்கு வந்துச்சுன்னா ஹைர். நம்மளும் சரி, நம்மளை சார்ந்தவர்களையும் சரி, நம்ம என்ன செய்ய மாட்டோம், ஒரு நாளுமே வந்து ஹராமான பாதைக்கு கூட்டிட்டு போக மாட்டோம். இருக்கிறதுல அல்ஹம்துலில்லாஹ்னு சொல்லணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க,
செல்வந்தர் யார் தெரியுமா? இஸ்லாத்தை குறித்து அல்லாஹ் போதும் என்ற மனதை நமக்கு கொடுத்துட்டானா அவங்கதான் செல்வந்தர் அப்படிங்கிறாங்க. அவர்கள் தான் வெற்றியாளர்கள்னு இன்னொரு இடத்துல சொல்றாங்க. சகோதரிகளை முடிஞ்ச அளவுக்கு வீணான காரியங்கள்ல இருந்து விலகக்கூடியவங்களாக இருக்கணும். நம்ம குரான்ல படிக்கிறோம்ல, இன்னல்லாஹ லா யுஹிப்புல் முஸ்ரிஃபீன், நிச்சயமாக அல்லாஹ் தஆலா வீண் விரயம் செய்பவர்களை நேசிக்க மாட்டான். வீண் விரயம்னா எதுல வீண் விரயம்? எல்லாத்துலயுமே தான். எனக்கு இது அல்ஹம்துலில்லாஹ்னா அதோட நீ படிக்கணும். மேல 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 மேலன்னு போற வீண் விரயம். அல்ல அதுல இருந்து நம்மளை காப்பாத்துட்டோம். நம்ம என்ன செய்வோம்? இன்ஷா அல்லாஹ் துஆவ செய்வோம். வட்டியில இருந்து விலகக்கூடியவங்களாக இருக்கும். இன்னைக்கு வீடு வாங்கணுங்கிறதுக்காக வட்டிக்கு போறேன்றாங்க. 0% தான்மா இன்ட்ரெஸ்ட்ன்றாங்க. வட்டி வட்டி தான். 0%ன்னு சொல்லி நம்மகிட்ட இருந்து வாங்காமே அல்லாஹ் பாதுகாக்கட்டும் இருக்க போறான் அவன். எந்த சூழ்நிலையிலும் வட்டி வேண்டாம். வீடு வாங்கியே தீரணும்னா ஒண்ணும் இல்ல. சஹருடைய நேரத்துல போய் சுஜூதுல போய் அல்லாட்ட முறையிட வேண்டியதுதான். நீ எனக்கு கொடு. உன்னை தவிர வேற யாராலும் என்னிடத்துல இருந்து எந்த பிரதிபலனையும் எதிர்பார்க்காமல் கொடுக்க மாட்டாங்க. நீதான் எனக்கு கொடுக்கணும். ஹராமான காரியம் இல்லாம ஹலாலான முறையில அதை வாங்கக்கூடிய பாக்கியத்தை எனக்கு கொடுன்னு அல்லாஹ்விடத்துல மன்றாடினோம்னா நிச்சயமா அல்லாஹ் நமக்கு உதவி செய்வான். மாட மாளிகையில வாழ்ந்த ஆசியா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய வாழ்க்கை வரலாறு அல்லாஹ் நமக்கு குர்ஆன்ல சொல்லணும். குர்ஆன்ல எடுத்து படிச்சோம்னா சூரா தஹரீமினுடைய கடைசி வசனத்துக்கு முன்னாடி வசனம் 11வது வசனம் நினைக்கிறேன். 66வது அத்தியாயத்தினுடைய 11வது வசனம். மாட மாளிகையில அவங்க எப்படி வாழ்ந்தாங்க, அவங்களுடைய ராஜ வாழ்க்கை, ராணி வாழ்க்கை எப்படி இருந்தது அப்படிங்கறதெல்லாம் அல்லாஹ் சொல்லணும். 66ல 11வது வசனம் தான். அதெல்லாம் எதுவுமே அல்லாஹ் சொல்லல. இதை அல்லாஹ் தஆலா சொல்றான். அந்த தாத்தலா என்ன என்ன விஷயத்த சொல்லி காட்டுறான்? ஒன்னே ஒண்ணு மட்டும் தான் சொல்றான். ரப்பி பினி யஇந்தக பைத்தன் ஃபில் ஜன்னah, இறைவா எனக்கு சொர்க்கத்துல ஒரு வீட்டை கொடு. அந்த தாய் கேட்டதை சொல்றான். அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வரலாறுலாம் நமக்கு சொல்லல. ஒரு ராணியுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும்ன்றதே கற்பனைக்கு அப்பாற்பட்டது. அதையும் தாண்டி பிறோம் எப்படிப்பட்ட ஒரு ஆட்சியாளனாக இருந்தான். அப்ப நல்லா பாதுகாக்கட்டும். அப்ப நமக்கு வேணும்னா நம்ம போய் சுஜூதுல கேட்கணும். நம்ம அழுகணும். நம்ம அல்லாட்ட கேட்கணும். கண்டிப்பா கொடுப்பான். மா நீ என்னம்மா சொல்ற நீ அப்படின்னு தயவு செய்து நினைக்காதீங்க. வெறும் இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை நெருப்பு குண்டத்துல இருந்து மட்டும் நான் காப்பாத்துவேன்னு சொல்லல. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கடலை பிளந்து மட்டும் நான் வழியை கொடுத்தேன்னு அல்லாஹ் சொல்லல. அல்லாஹ்வினுடைய வல்லமை இன்னும் 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 அழகானது. நான் எதிர்பார்க்கிறதை விட ரொம்ப சிறப்பானது. நான் ஒரு பதிவு கூட படிச்சேன். ரொம்ப அழகா இருந்தது. அம் ஒரு மனிதர் என்ன செய்றாருன்னா, ஆமா பிரார்த்தனை மூலமாக தான் வரும். ஒரு மனிதர் என்ன செய்றாருன்னா, ஒரு இடத்துக்கு போயிருக்கிறாரு. அந்த பள்ளியில உட்கார்ந்து அழுதுட்டே இருக்காரு. அங்க முஸ்லிம்களோட எண்ணிக்கை ரொம்ப குறைவு. அந்த பள்ளியில உட்கார்ந்து அழுது துவா கேட்டே இருக்கு. அப்ப உள்ளக்க ஒருத்தர் வர்றாரு. வரக்கூடிய மனிதர் இவரை பாக்குறாரு. இவர் புதிய நபராகவும் தெரிகிறாரு. இப்படி அழுதுகிட்டேயும் இருக்கிறாரே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்துட்டு இவர் போறாரு, தொழுகையை முடிக்கிறாரு. தொழுதுட்டு வெளியேயும் வரக்கூடிய நேரத்துல பார்த்தா மறுபடியும் கையை உயர்த்தி அழுத நிலையில ஏதோ கேட்டுட்டே இருக்காரு அல்லாஹ்விடத்துல. அப்ப இவர் கொஞ்சம் யோசிக்கிறார். புதிய நபரா வேற இருக்காரு. சரி என்னன்னு கேட்போம் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்கிறாரு. யார் நீங்க? எதுக்கு நீங்க இவ்ளோ கண்ணீரோட நீங்க பிரார்த்தனை செய்றீங்க அப்படின்னு கேட்கிறாரு. அப்ப அந்த மனிதர் சொல்றாரு. இந்த மாதிரி நான் வெளியூர்க்காரர் தான். நான் இன்ன தேதிக்கு இந்த இடத்துல இந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒருத்தருக்கு நான் என்ன செய்ய வந்தேன்? பைசா குடுக்கணும்னு நினைச்சேன். எனக்கு கிடைக்க வேண்டிய இடத்துல எனக்கு கிடைக்கல. நான் வாக்கு மீறிடுவனோன்னு எனக்கு பயமா இருக்கு. அதனால நான் அல்லாட்ட உட்கார்ந்து பிரார்த்திக்கிறேன் அப்படின்னு சொல்றேன். இதை கேட்டோடனே அந்த மனிதர் நினைக்கிறார். கேள்வி கேட்டார் இல்லையா? அவர் நினைக்கிறார். நான் இதுவரைக்கும் ஒரு நாள் கூட வாக்கு மீறிடுவனோ நினைச்சு நான் அழுததே கிடையாதே. எனக்கு ஒரு நற்பண்பு இவர் கத்துக் கொடுத்திருக்காருன்னு சொல்லிட்டு இவர் என்ன செய்யறாருன்னா, எவ்வளவு பணம் உங்களுக்கு கொடுக்கணும்னு கேட்கிறாரு. அப்ப இவ்வளவு தொகையை சொன்னே அவர் ஒண்ணுமே சொல்ல, ஒரு செக்க போட்டு கையில் கொடுத்தாரு. மிகப்பெரிய செல்வந்தர் அவர். கொடுத்துட்டு இவரும் கிளம்புற நேரத்துக்கு என்ன செய்யறாருன்னா மறுபடியும் சொல்றாரு. தன்னுடைய விசிட்டிங் கார்டை நீட்டிக்கிட்டே சொல்றாரு. உங்களுக்கு இனி எப்போது எந்த பிரச்சனையா இருந்தாலும் சரி, இந்த நம்பருக்கு கால் பண்ணி நான் உங்களுக்கு உதவி செய்யறேன் அப்படின்னு. உடனே அந்த கையை உயர்த்தி அழுதார் பாத்தீங்களா, அந்த மனிதர் சொல்றாரு, இந்த கார்டை நீங்களே வச்சுக்கோங்க. எனக்கு ஒரு பிரச்சனைன்னா நான் யார்கிட்ட கேட்கணும்னு எனக்கு தெரியும். என் ரப்பு என்னோடு இருக்கிறான் அப்படின்னு சொல்றான். இதை கேட்ட அந்த மனிதர் கண்கள்ல கண்ணீரோட போனாங்க அப்படின்னு நம்ம படிக்கிறோம். உண்மை சம்பவமாக நான் படிச்சது கேட்டது. சகோதரிகளே யோசிங்களேன். உருக்கத்தோட அல்லாட்ட கேட்டுக்கோமா? கொடுப்பான். அல்ல கொடுக்க மாட்டேன்னு சொல்லல.
என் அடியார்களுக்கு நான் கொடுக்கின்றேன்னு தான் அல்லா தஆலா சொல்றான். அல்லாஹ் கேக்குறான், நீ என்கிட்ட கேளு நான் கொடுக்கிறேன்றான். என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடத்தில் கேட்டால், என் அடியார்கள் என்னை பற்றி உன்னிடம் கேட்டால், வைதா சஅலக இபாதி அன்னி ஃபஇன்னி கரீபுன். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை அல்லாஹ் சொல்றான், என் அடியார்கள் உங்ககிட்ட என்னை பத்தி கேட்டாங்கன்னா நீங்க என்ன தெரியுமா சொல்லணும்? நான் சமீபமா இருக்கேன்னு சொல்லுங்கன்னு சொல்லி கொடுக்குறான். அல்லாஹ்ட்ட நம்ம கேட்டா அல்லாஹ் கொடுப்பான். ஒரு ஹராமான முறையில ஒரு பொருளை வாங்க வேண்டிய சூழ்நிலை வருதா, வேற வழியே இல்லைன்னு நினைக்கிறீங்களா? தொழுங்க, உது செய்யுங்க, தொழுகுங்க, சுஜூதுல கடந்து அல்லாட்ட கதறுங்க, யா அல்லாஹ் இந்த பாவத்துல இருந்து என்னைய காப்பாத்து நாம கதறுவோம். கண்டிப்பா கொடுக்கக்கூடியவன் அவன் இருக்கிறான். அல் ஹய்யுல் கய்யூம், என்றென்றும் உயிரோடு இருக்கக்கூடியவன் இருக்கிறான் சகோதரிகளை நமக்கு கொடுப்பதற்கு. ஒரு காஃபிரான மனிதருக்கே இந்த உலகத்துல அவ்வளோ விஷயங்களை அல்லாஹ் கொடுக்கிறான்னா, லா இலாஹ இல்லல்லான்ற கலிமாவை மொழியக்கூடிய நமக்கு அல்லாஹ் கொடுக்க மாட்டானா? நிச்சயமா கொடுப்பான். ஒரு எண்ணம் மட்டும்தான் இருக்கணும், நானும் வட்டியின் பக்கம் போக மாட்டேன், என்னை சார்ந்தவர்களையும் என்னால வட்டிக்குள்ள நான் புகுத்த மாட்டேன் அப்படிங்கிற அந்த எண்ணம், அந்த பயம் நம்முடைய பிரார்த்தனைகள்ல இருக்கணும். இன்ஷா அல்லாஹ் நமக்கு இருக்கும், இருக்கணும், என்னன்னைக்கும் இருக்கணும்ன்ற நீயத்தை நம்ம வச்சுக்கோம். சோ முதல் விஷயம், வட்டி வாங்குறவங்க வெளிப்படையாக நரகம்னு சொல்லப்பட்ட நபர்களை பற்றி பார்க்கிறோம். வட்டி வாங்குறவங்க. அடுத்து கொலை செய்பவர்கள். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவங்களுடைய வார்த்தையிலும் சரி, அல்லாஹ்வினுடைய வார்த்தையிலிருந்தும் நம்ம படிக்கக்கூடியது இதுதான். அநியாயமாகவும் அக்கிரமாகவும் ஒருத்த மனிதரை கொலை செய்யும் போது அவங்களுக்கு நரகம் அப்படின்னு தெரியும். குர்ஆன்ல பார்த்தோம்னா 4வது அத்தியாயத்தினுடைய 93வது வசனம், وَمَن يَقْتُلْ مُؤْمِنًا مُتَعَمِّدًا فَجَزَاؤُهُ جَهَنَّمَ خَالِدًا فِيهَا. எவன் ஒருவன் ஒரு நம்பிக்கையாளனை வேண்டுமென்றே கொலை செய்வானாயின் அவனுடைய கூலி நரகமே ஆகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லிக்காட்டு. அப்ப கொலை செய்ய, அடுத்தவங்களை கொலை செய்யறதுக்கு நாம பயப்படுறோம். கண்டிப்பா நம்ம எல்லாருமே பயப்படுறோம் இல்லையா? அடுத்தவங்களை கொலை பண்றதுக்கு, அடுத்தவங்களை ஏதாவது பண்றதுக்கு ரொம்ப பயப்படுறோம். ஆனா பயப்படாம ஒரு வேலையை பண்றோம். என்ன வேலை? அடுத்தவங்களுடைய மானங்கள்ல விளையாடும். அதுவும் நமக்கு தடுக்கப்பட்டது, அதுக்கும் தண்டனை இருக்குன்ற பயம் வரும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு சமயம் மதீனால நடந்து போயிட்டு இருக்கும்போது 2 கபரை கடந்து போவாங்க. அப்படி கடந்து போகும்போது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்வினுடைய அந்த வஹியை கொண்டு தன் சஹாபாக்களுக்கு ஒரு விஷயத்த சொல்லுவாங்க. இந்த கபர்ல இருக்கக்கூடியவங்க 2 பேரும் வேதனை செய்யப்படுறாங்க. இவங்க பெரிய காரியம் செய்யல, இவங்க செஞ்ச இந்த காரியத்துக்காக இவங்க என்ன செய்ய போறாங்க? பெரிய காரியமா இணை வைக்க, அதுதான் அந்த இடத்துல பாயிண்ட் அவுட் பண்ணப்படுறது. இணை வைக்கக்கூடிய காரியத்தை செய்யல, இவங்க இந்த காரியத்தை செஞ்சாங்கன்னு 2 விஷயத்த சொல்றாங்க. 2 கபர்வாசிகளையும் பார்த்து, ஒருத்தவங்க சிறுநீர் கழிக்கும் போது தன் மறைவிடத்தை மறைக்கல, இன்னொருத்தவங்க புறம் பேசினாங்கன்னு சொல்றாங்க. யோசிச்சு பாருங்க, கபர்லயே வேதனை கொடுக்கப்படுதுன்னா மறுமையில அவருக்கு சொர்க்கம், அவர் செஞ்ச இபாதத்துக்களுக்கு அல்லாஹ் தஆலா சொர்க்கத்தை கொடுக்கலாம். அவர் யாரை பற்றி புறம் பேசினாரோ அவரை மன்னிக்கலாம். பாருங்க, நாளை மறுமை நாள்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, சில மனிதர்களை நான் பார்த்தேன், அவர்கள் செம்பாலான நகங்களை கொண்டு தங்களை கீறிக்கொண்டார்கள், முகங்கள்லையும் முதுகுகள்லையும் கீறினாங்க. யாரு அப்படின்னு, யார் இவர்கள் அப்படின்னு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் கேட்கும் போது ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் என்ன சொன்னாங்க? இவர்கள் தான் மனிதர்களுடைய மானங்களை விளையாடியவர்கள் அப்படின்னு சொல்றாங்க. சகோதரிகளை, கொலைக்கு அஞ்சக்கூடிய நாம் அடுத்தவர்களை பற்றி பேசுவதற்கும் அஞ்சலும், அடுத்தவங்களுடைய மானங்கள்ல விளையாடுவதற்கும் நம்ம என்ன செய்யணும்? அஞ்சலும். இதன் காரணத்தினால அல்லாஹ் பாதுகாக்கட்டும், அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்க மாட்டானா அப்படிங்கிற பயம் நம்ம இடத்துல வரணும். சோ 2வது கொலை. 3வது தற்கொலை செய்யறவங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, யார் மலையிலிருந்து விழுந்து தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நிரந்தர நரகவாசியாக்கப்பட்டு நிரந்தரமாக நரகத்தில் விழுந்து வேதனை பெற்றுக் கொண்டிருப்பார். யார் விஷமருந்தி தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நிரந்தர நரகவாசியாக்கப்பட்டு விஷத்தை வைத்து அருந்தி வேதனை பெற்றுக் கொண்டிருப்பார். யார் ஆயுதத்தின் மூலம் தற்கொலை செய்து கொள்கிறாரோ அவர் நரகத்தில் நிரந்தரமாக்கப்பட்டு நிரந்தரமாக தனது கையில் ஆயுதத்தை வைத்துக் கொண்டு தனது வயிற்றில் குத்தி வேதனை பெற்றுக் கொண்டிருப்பார் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. தற்கொலை அப்படிங்கிறது தீர்வு கிடையாது.
இஸ்லாமிய மார்க்கத்துல தற்கொலை என்பது கிடையவே கிடையாது. இன்னைக்கு வாய் வார்த்தையில சில பெண்கள் சொல்றாங்க தற்கொலை செய்யறாங்க, அல்ல பாதுகாக்கட்டும், அல்ல காப்பாத்துறோம். அதை பத்தி நான் இங்க பேச வரல. இங்கெல்லாம் இருக்கிறதுக்கு போய் எங்கேயாவது போய் மரணிக்கலாம். தவறான வார்த்தைகள் இல்லையா? பேசக்கூடிய வார்த்தைகளை ரொம்ப கவனமா பேசணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், அந்த வார்த்தையின் காரணத்தால் இருக்கக்கூடிய நன்மை அவர் அறிய மாட்டாரு, அவர் சொர்க்கத்துக்கு போயிடுவார். ஒரு மனிதர் ஒரு வார்த்தையை பேசுவார், அந்த வார்த்தையின் மூலமா இருக்கக்கூடிய தீமை அவருக்கு தெரியாது, அதன் காரணத்தினால் அவர் நரகில் போடப்படுவார்னு சொல்றாங்க. பேசுற பேச்சு நல்ல பேசா பேச்சு. நம்மளுக்கு அந்த தற்கொலைன்ற எண்ணம் நல்லா பாதுகாக்கட்டும். துளி கூட, ஏன்னா இறைவன் தடுத்தது, அதனால நம்ம அஞ்சிரும். வாய் வார்த்தையில கூட அந்த வார்த்தை வெளிப்படக்கூடாது அப்படிங்கிற அந்த நிலை இருக்கணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இன்னொரு இடத்துல சொல்றாங்க, ஒருவருக்கு ஒரு காயம் இருக்கு, அதை தாங்க முடியாம அவர் என்ன செஞ்சுக்கிட்டாரு, தற்கொலை செஞ்சுக்கிட்டாரு. உடனே அல்லாஹ், என்னுடைய அடியான் அவனது மரணத்துல அவசரப்பட்டு என்னை முந்திட்டான், எனவே அவனுக்கு சொர்க்கத்தை நான் ஹராமாக்கிட்டேன் அப்படின்னு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வதாக ஜுந்துப் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறாங்க. இப்ப தற்கொலை அப்படிங்கிறது தவறான ஒரு விஷயம். அந்த தற்கொலை செய்தவர்கள் நல்லா பாதுகாக்கட்டும், நரகம் அப்படிங்கிறது தெரியும். இந்த இடத்துல நான் இன்னொரு விஷயத்தையும் பதிவு செய்ய பிரியப்படுறேன். இப்ப ஒருத்தவங்க நம்மளுக்கு தெரிஞ்சவங்களே ஒருத்தவங்க தற்கொலை செஞ்சுட்டாங்க. அவங்களுடைய குடும்பத்தார அணுகி, தயவு செய்து சொல்றேன், அவங்களுக்கு நரகம் தான், அவங்களுக்காக நீங்க துவா செய்யாதீங்க அப்படின்னு போய் சொல்லாதீங்க. நான் முன்னாடி என்ன சொன்னேன், இணை வைக்கக்கூடிய பாவத்தை தவிர மற்ற எல்லா பாவத்தையும் தன்னாடி ஒருக்கு அல்லாஹ் தஆலா மன்னிக்கிறான். அந்த குடும்பத்தினருக்கு உங்களால முடிஞ்சா அல்லாஹ்வுடைய கருணையால அல்லாஹ் இவர்களை மன்னிக்கணும் துவா கேளுங்கன்னு சொல்லி கொடுத்துட்டு வாங்க. இல்லையா அமைதியா போயிட்டு அமைதியா வாங்க. போய் அவர்களை மரணித்தவர்களை விட்டுட்டு இருக்கிறவங்கள தயவு செய்து நோவினை படுத்தாதீங்க. இன்னைக்கு இஸ்லாத்துல நான் உறுதியா இருக்கேன் அப்படிங்கிற பெயர்ல நிறைய பேருடைய உணர்வுகளை கொலை செய்யும். ஒரு சகோதரி என்னிடத்துல அழுதுட்டே கேட்கிறாங்க, ரொம்ப கஷ்டமா இருந்தது. வயது முதிர்ந்தவர், அவங்களுடைய மகள் தவறான ஒரு முடிவை எடுத்துட்டாங்க, மரணிச்சுட்டாங்க. குடும்ப பிரச்சனையில தற்கொலை பண்ணி மரணிச்சுட்டாங்க. அவங்கள்ட்டே போய் சொல்லியிருக்கிறாங்க. இது யாரு என்னன்றதுக்காக நீங்க சொல்ல வரலமா, இந்த மாதிரியான வார்த்தைகளை நம்ம பயன்படுத்தக்கூடாதுன்றதுக்காக தான் நான் சொல்ல வரேன். அவங்க கிட்டே போயிட்டு இந்த மாதிரி உங்களோட மகளுக்கு எல்லாம் நீங்க துவா கேட்காதீங்க, அவங்களாம் துவாலாம் கபலாக்கப்படாது, காரணம் அவங்க தற்கொலை செஞ்சுக்கிட்டாங்க, அவங்களுக்கு எப்படியுமே நிரந்த நரகம் தான் அப்படின்னு என்னென்னமோ பேசி அவங்க அழுதுட்டே கேட்கிறாங்க. சகோதரிகளே, ஒன்னே ஒண்ணு மட்டும்தான், இறைவன் எந்த பாவத்தை மன்னிக்க மாட்டேன்னு சொல்றானோ அது மட்டும்தான் அவன் மன்னிக்க மாட்டான். அது அல்லாத பாவத்தை தான் நாடியோருக்கு மன்னிக்கிறேன்னு சொல்றான். முடிஞ்ச ஆறுதல போய் சொல்லிட்டு வரும், இல்லையா அமைதியா இருக்கும். பொதுவாவே ஒருத்தவங்க சோகத்துல சோதனையில ஆட்பட்டு கஷ்டத்துல இருக்காங்கன்னா அவங்களுக்கு போய் நம்ம ஆறுதல் சொன்னோம்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு பட்டாடை கிடைக்கும்னு நம்ம படிச்சோம், சொல்லியிருப்பேன்னு நினைக்கிறேன். பட்டாடையை அல்லாஹ்வுத்தாலா கொடுக்குறான் ஆறுதல் சொல்றவங்களுக்கு. அப்ப காயப்படுத்தினா நல்லா பாதுகாக்கட்டும். அதுக்கும் நம்ம பயப்படணும். சகோதரிகளை, வெறுமனே சொர்க்கத்தை நினைச்சு மட்டும் வாழ்றது ஒரு முஃமினுடைய பண்பு கிடையாது. அந்த நரகத்தை நினைத்து அஞ்சக்கூடியவனாக இருப்பானாம். ஒரு முஃமின் இறைவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த நரகத்தை பற்றி அஞ்சினால் அவன் சொர்க்கத்தை காட்டிலும் நரகத்தை அதிகமாக பாதுகாவல் தேடுவான். ஒரு ஒரு ஈமான் அல்லாதவர் நரகத்தை பற்றி அறிந்தால், ஒரு மாற்று மதத்தவர், ஒரு காஃபிர், ஒரு முனாஃபிக் இறைவனிடத்துல இருக்கக்கூடிய அந்த சொர்க்கத்தை பற்றி அறிந்தால் அவர் நல்ல பாதையில இறைவனிடத்துல சொர்க்கத்தை வேண்டுவார் அப்படிங்கிறத சொல்றதான் படிக்கிறோம் நம்ம. அப்ப அடுத்தவங்களை காயப்படுத்தி தயவு செய்து நம்ம அதுல ஒரு நிம்மதியை காணவே வேண்டாம் சகோதரிகளை. என்ன நிம்மதி கிடைச்சிட போதுல சொல்லுங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்ல முறையில எல்லாரோடையும் எப்படி அணுகணும்ன்றதையும் கற்றுக் கொடுத்தாங்க, அப்படிதானே? அல்லாஹ்வுடைய தூதருடைய காலத்துல ஒரு மனிதர் தற்கொலை செய்து கொள்வார். அந்த மனிதருக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தான் தொலை வைக்கலன்னு தான் சொல்லுவாங்க. இதுதான் வரும், நான் தொலை வைக்கலன்றுவாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். அடுத்தவங்களை தொலை வைக்க வேண்டாம்னு சொன்னதா எந்த இடத்துலயும் வரல, அப்படிதானே? இல்ல பாதுகாக்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் அவங்களுடைய குடும்பத்தார அணுகி இப்படி இப்படி எல்லாம் பேசுனாங்கன்ற செய்தி எல்லாம் வரல. அப்படி வந்திருந்தா நம்ம போய் பேசுறதுல ஒரு நியாயம் இருக்கிறது. சகோதரிகளை, நரகத்துக்கு அஞ்சுவோம், பயப்படுவோம் நரகத்துக்குன்ற நான் நிறைய நல்ல அமல்களையும் நான் செஞ்சுட்டு இருக்கேன், எப்படி நான் சொர்க்கத்துக்கு போயிடுவேன் சொல்ல முடியுமா நம்மளால? ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, ஒரு மனிதர் சொர்க்கத்திற்கான எல்லா அமல்களையும் செய்து கொண்டே இருப்பார், கடைசியா சொர்க்கத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரே ஒரு முழம் இடைவெளி தான் இருக்குமா. ஒரு முழம், பூக்கு அளக்குறோமே ஒரு முழம், இவ்வளவுதான். அந்த ஒரு முழம் இடைவெளி இருக்கும்போது நரகத்திற்குரிய ஒரு காரியத்தை செஞ்சு நரகத்துக்கு போயிருவாங்கன்னு சொல்றாங்க.
ஒரு மனிதர் தொடர்ந்து நரகத்திற்குரிய அத்துணை காரியங்களும் செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. நரகத்துக்கும் அவருக்கும் இடையில ஒரே ஒரு முழம் மட்டும்தான் இடைவெளி இருக்கும். அதுல அவரு நரகத்திற்குரிய காரியத்தை அல்லாம சொர்க்கத்துக்குரிய காரியத்தை பண்ணி சொர்க்கத்துக்கு போயிருவாங்க. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. நம்மளுடைய நிலைமைக்காக நாம துவா கேட்டுக்கணும். ஒரு சமயமும் அல்லாஹ்விடத்துல நரகத்தில் இருந்து எங்களை காப்பாற்று, நரக விடுதலை எங்களுக்கு கொடு அப்படின்னு அல்லாஹ்விடத்துல கையேந்த கூடியவர்களாக நாம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் இருக்கணும் சகோதரிகளே. சோ தற்கொலை செய்து கொள்பவங்களுக்கு நரகம்னு தெரியுது. அல்லாஹ் பாதுகாக்கட்டும். அந்த பாவமான காரியத்தை, அந்த தவறான காரியத்தை சிந்தனையில இல்ல சொல்லுல கூட வெளிப்படுத்தாதவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் ஆக்கி கொடுக்கட்டும். அடுத்து யாருக்கு நரகம் அப்படின்னு பார்த்தோம்னா, ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் இறக்கிய வசனம், நிறைய வசனங்கள் வருது. அதுல ஒரு 2 வசனத்தை மட்டும் இன்ஷா அல்லாஹ் நான் சொல்றேன். 9வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனம், சூரா தௌபாவினுடைய 68வது வசனம். இந்த வசனத்துல அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பத்தி பேசுறான். 9வது அத்தியாயத்தினுடைய 68வது வசனத்துல அல்லாஹ் தஆலா முனாஃபிக்குகளை பற்றி பேசுறான். وعد الله المنافقين والمنافقات والكفار نار جهنم خالدين فيها. நயவஞ்சகர்களான ஆண்களுக்கும் நயவஞ்சகர்களான பெண்களுக்கும் நிராகரிப்பவர்களுக்கும் அல்லாஹ் நரக நெருப்பையே வாக்களித்துள்ளான். خالدين فيها, அதுல அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பாங்க அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்றான். முனாஃபிக்குகள் நரகத்துல இருப்பாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இந்த முனாஃபிக்குகளுக்கு அல்லாஹ் தஆலா நிறைய விஷயம் சொல்றான். அவனுடைய தூதரும் நம்முடைய நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் முனாஃபிக்குகளுடைய வார்த்தைகளாக நிறைய சொல்றாங்க. ஒரு மனிதரிடத்துல ஒரு மாதிரி, இன்னொரு மனிதரிடத்துல இன்னொரு மாதிரி இரட்டை வேடம் போடுபவர்கள். இதை மட்டும்தான் நம்ம முனாஃபிக்குடைய அடையாளமா வைக்கிறோம். இதை தாண்டி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. யாரிடத்துல 4 விஷயங்கள் காணப்படுகிறதோ அவர் முனாஃபிக் அப்படிங்கிறாங்க. என்னது? பேசினால் போய் பேசுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், சண்டையிட்டா திட்டுவான், அமானிதத்தை மோசடி செய்வான். இந்த 4 காரியம். பேசினால் போய் பேசுவான், சண்டையிட்டால் திட்டுவான், வாக்கு கொடுத்தால் மாறு செய்வான், அடுத்து நம்பினால் மோசடி செய்வான், அமானிதத்தை மோசடி செய்வான். அதான் நம்பினால் மோசடி செய்வான். இந்த 4த்துல எனக்காவது ஒரு நாளாவது ஒரு தடவையாவது உட்கார்ந்து எனக்கு இந்த பண்பு வந்துருமோ அப்படின்னு நம்ம பயந்துருக்கோமா? இந்த பண்பு என்கிட்ட இருக்கா அப்படின்னு நினைச்சு நம்ம கவலைப்பட்டிருக்கோமான்னா கேள்விக்குறிதான். அடுத்தவங்க போய் பேசினா நமக்கு கோவம் வருது. அடுத்தவங்க வாக்கு கொடுத்துட்டு மாறு செஞ்சுட்டானா இப்படி வாக்கு கொடுத்து மாறு செய்ய எவ்வளவு பெரிய தண்டனை தெரியுமான்னு கேள்வி கேட்கிறோம். ஆனா நாம சகோதரிகளே, நமக்கும் சஹாபாக்களுக்கும் இடையில உள்ள வித்தியாசம் என்ன தெரியுமா? நிறைய இருக்கு. ஒண்ணு சொல்றேன் கேளுங்க. சஹாபாக்கள் எந்த ஒரு பாவத்தையும் தான் செய்யணும்னு தனி சுய பரிசோதனை செஞ்சாங்க. நாம செய்யறத பத்தி பாக்குறது இல்ல, அடுத்தவங்களதான் பாக்குறோம். மனிதன் தனக்கான பாவத்திற்கு வக்கீலாக இருக்கிறான். நான் ஏன் இந்த பாவம் பண்ண தெரியுமா அப்படின்னு ஆரம்பிக்கிறோம். இன்னொருத்தவங்கள்ட்ட இந்த தப்ப நான் ஏன் பண்ண தெரியுமான்னு ஆரம்பிக்கிறோம். ஆனா அடுத்தவங்க ஒரு தப்பு பண்ணாங்கன்னா ஜட்ஜா மாறிடுறது, உடனே தீர்ப்பு கொடுத்துறது, நீ கேட்டவன் அப்படின்னு சொல்லிட்டு. நான் பாதுகாக்கட்டும் சகோதரி. நான் போய் பேசும்போது எனக்கு பயம் வரணும். அல்ல பாதுகாக்கட்டும். நான் போய் பேசி அல்ல பாதுகாக்கட்டும், நான் முனாஃபிக் ஆயிடுவேணும்ன்ற பயம் வரணும். நான் ஒரு வாக்கு கொடுத்து மாறு செய்யும் போது எனக்கு அந்த பயம் வரணும். நான் மோசடி செய்யும் போது எனக்கு அந்த பயம் வரணும். சண்டையிட்டால் தேவையில்லாத வார்த்தைகளை பற்றி பேசும்போது எனக்கு அந்த பயம் வரணும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, இந்த 4 குணங்கள்ல ஒரு குணம் வந்தா மிச்சத்தும் வந்துரும்ன்றாங்க. இப்ப முனாஃபிக்கா நான் மாறிடணும்ன்ற பயம் நமக்கு வரணும். அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்தை கொடுக்கணும், நரகத்தை கொடுத்துடக்கூடாதுன்ற அச்சம் நம்ம இடத்துல வரணும். நான் முனாஃபிக்காக இருக்கக்கூடாதுன்ற அந்த சிந்தனை நம்ம இடத்துல வரணும். யா அல்லாஹ் என்னை முஸ்லீமாக, முஃமினாக, முஹ்ஸீனாக, முத்தகீனாக என்னை ஆக்கி கொடுன்னு அல்லாஹ் இடத்துல கையேந்தணும். முனாஃபிக்குத்தனத்துல இருந்து என்னைய காப்பாத்துன்னு அல்லாஹ் இடத்துல நம்ம என்ன செய்யணும்? இன்ஷா அல்லாஹ் பிரார்த்தனை செய்யக்கூடியவர்களாக இருக்கணும். முனாஃபிக் தனம் அப்படிங்கிறது பெரிய பெரிய விஷயத்துலதான் கிடையாதுமா. சின்ன விஷயத்துல கூட நம்ம ரொம்ப கவனத்தோடு இன்ஷா அல்லாஹ் என்ன செய்யணும்? இருக்கணும். இதே 9வது அத்தியாயத்தினுடைய 63வது வசனத்திலையும் அல்லாஹ் தஆலா பேசி காட்டுறான். 63லையும் அல்லாஹ் தஆலா சொல்லும் பொழுது, அலம் யஅலமு அன்னஹு மை யுஹாதில்லாஹ வ ரசூலஹு ஃபஅன்ன லஹு நார ஜஹன்னம ஹாலிதன் ஃபீஹா ذلك الخزي العظيم. எவர் அல்லாஹ்வுக்கும் அவனது தூதருக்கும் மாறு செய்கிறாரோ நிச்சயமாக அவருக்கு நரக நெருப்பு இருக்கிறது என்பதை அவர்கள் அறிந்து கொள்ளவில்லையா? அதில் அவர்கள் நிரந்தரமாக தங்கியிருப்பார். இது மிக பெரும் இழிவாகும் அப்படின்னு அல்லாஹ் தஆலா சொல்லி காட்டுறான்.
முனாஃபிக் தனத்துல இருந்து அல்லாஹ்விடத்துல நம்ம என்ன செய்யணும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாப்ப தேடணும். ரொம்ப பயமா இருக்கு சகோதரிகளே. நம்முடைய பேச்சுக்கள்லாம் எல்லாம் பாதுகாக்கட்டும். ரொம்ப வித்தியாசமா இருக்கு. நம்ம குடும்பத்துல ஒரு மாதிரி பேசுறோம், வெளியில ஒரு மாதிரி பேசுறோம். இத சாதாரணமா நினைக்கிறோம். சஹாபாக்கள் இது முனாஃபிக் தனமோன்னு பயந்தாங்க. ரொம்ப பயந்தாங்க. ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சஹாபி. யார் இந்த சஹாபின்றத முதல்ல தெரிஞ்சுக்கிட்டு மிச்ச தொடர நான் சொல்றேன். இந்த ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்க வந்து அவங்கள பாக்குறாங்க, கேக்குறாங்க. சாரி, ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு அவங்களை பத்தி ஃபர்ஸ்ட் சொல்லிடுறேன். இவங்க வந்து வஹியை எழுதக்கூடிய ஒரு எழுத்தாளர். ஹன்ஸலா ரலியல்லாஹு அன்ஹு வஹியை எழுதக்கூடியவங்க. இந்த சஹாபிய வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஒரு சமயம் பாக்குறாங்க. பார்த்து கேக்குறாங்க, ஹன்ஸலா எப்படி இருக்கீங்க அப்படி கேக்குறாங்க. உடனே அவங்க சொல்றாங்க, ஹன்ஸலா முனாஃபிக் ஆயிட்டான் அப்படி சொல்றாங்க. தன்னை தாண்டி முனாஃபிக் ஆயிட்டான் அப்படின்றாங்க. அபூபக்கர் ரலியல்லாஹு கேக்குறாங்க, ஏன் அப்படி சொல்றீங்க அப்படி கேக்குறாங்க. அப்ப ஹன்ஸலா ரலியல்லாஹு சொல்றாங்க, நான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களோட இருந்தேன்னா நான் அல்லாஹ் பத்தி, மார்க்கத்தை பத்தி, மறுமையை பத்தி யோசிக்கிறேன். ஆனா ரசூலா விட்டு வெளியே வந்துட்டேன்னா என் குடும்பம், பிள்ளைகள், மனைவி இப்படி வியாபாரம் போயிடுறனே. ஒரு மனிதரிடத்துல 2 உள்ளங்கள் இருந்தா அவர் முனாஃபிக்கு தானே. அப்ப நான் முனாஃபிக் ஆயிட்டேனேன்னு வருத்தப்படுறாங்க. இது கேட்ட அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள், உண்மைக்கும் அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவங்களெல்லாம் நம்மள வந்து அவங்களெல்லாம் பார்க்கக்கூடிய பாக்கியம், அவங்களெல்லாம் வாழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் கொடுக்கணும் இன்ஷா அல்லாஹ் மறுமையில். அபூபக்கர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அப்ப நானும் முனாஃபிக் ஆயிட்டேன். யாரு சொல்றது பாருங்க. சொர்க்கத்தினுடைய 8 வாயில் வழியாகவும் அழைக்கப்படுவாங்கன்னு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க, சொர்க்காசின்னு நற்செய்தி சொல்லப்பட்டவங்க பயப்படுறாங்க. என்கிட்டயும் அந்த குணம் இருக்கே அப்படின்றாங்க. ரசூலாவோட இருக்கும்போது ரசூலா பத்தி, மார்க்கத்தை பத்தி, அல்லாஹ் பத்தி நான் சிந்திக்கிறேன். ஆனா அங்கிருந்து வெளியே வந்துட்டா இந்த உலக வாழ்க்கையை குறித்தும் நான் சிந்திக்க ஆரம்பிக்கிறேனேன்னு பயப்பட்டு 2 பேரும் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கள்ட்ட போனாங்க அப்படின்னு ஹதீஸ படிக்கிறோம். என்னைக்காவது நம்ம யோசிச்சிருக்கோமா? இது வரைக்கும் விட்டுறலாம். அல்லாஹ் மன்னிக்க கூடியவன். அல்லாஹ் இடத்துல இஸ்திக்ஃபார் தேடுவோம், மனசார கேட்போம், அல்லாஹ் மன்னிக்கணும் இன்ஷா அல்லாஹ். இனி நமக்குள்ள அந்த பயம் வரணும். நான் இரட்டை வேடம் போடுறேனா, ஒருத்தவங்கள்ட்ட ஒரு மாதிரி நடக்கிறேனா, அல்லாஹ் என்னைய மன்னிக்கணுமே, இனி எனக்கு இந்த இந்த குணம் எனக்கு வரக்கூடாது அப்படிங்கிற அந்த அச்சம் நமக்கு வரணும். வரும்னு நம்புவோம் சகோதரிகளே. போய் பேசும்போது உறுத்தணும். எனக்கு பயமா இருக்கே, என்னை இந்த பொய்யில இருந்து காப்பாத்து, என்னை போய் பேச வைக்காத, இந்த ஷைத்தானுடைய பழக்கத்துக்கு என்னை கொண்டு போகாத, என்னை பொய்யில இருந்து என்னை காப்பாத்தியல்ல, என்னை உண்மையாளனாக ஆக்குன்னு நம்ம வந்து துவா கேட்கணும். ஒரு நாள் சூரத்துல் ஃபாத்திஹால ஓதுறோம்ல, ஸிராத்தல்லதீன அன்அம்த அலைஹிம், உன்னுடைய அருளை பெற்றோர்களுடைய வழியை எங்களுக்கு காட்டு. யார் அந்த அருளை பெற்றவர்கள்? நபிமார்கள், சித்திகீன்கள், சுகதாக்கள், சாலிஹீன்கள்னு சொல்றோம். சித்திகீன்கள் உண்மையாளர்கள். கேட்டுட்டு கேட்டுட்டு போய் பேசினா எப்படி சகோதரிகளே? முயற்சி பண்ணுவோம், கட்டாயம் முயற்சி பண்ணுவோம். இந்த வகுப்பு உண்மைக்குமே வந்து உங்களுக்கும் எனக்கான ஒரு தொடர்பை ஏற்படுத்தி கொடுக்குறாங்கன்னா, எந்த ஒரு இன்மை பலனையும் எதிர்பார்க்காம இவங்க செய்யறாங்க. மதரசத்துல் ஹிக்மா, தாருல் ஹிக்மா செய்யறாங்க அப்படின்னு சொன்னா ஒரே காரணம், நம்மகிட்ட மாற்றங்கள் ஏற்படணும், அதன் மூலமாக மறுமையில தனக்கு கூலி கிடைக்கணும்ன்ற அந்த எதிர்பார்ப்பை அவங்க விக்கிறாங்க. மத்தபடி வேற எதுவுமே கிடையாது. அப்ப என்ன எதிர்பார்க்கிறாங்க, என்ன எதற்காக முயற்சி செய்யறாங்க? எல்லா விடத்துல நன்மையை பெறணும், அவங்களுக்கு அல்லாஹ் நிறைவான கூலியை கொடுக்கணும்னா நம்மள்ட்ட நிறைய மாற்றங்கள் வரணும். நம்மளுக்கும் அல்லாஹ் நிறைவான கூலியை இன்ஷா அல்லாஹ் கொடுப்பான். சோ முயற்சி பண்ணுவோம். தேவையில்லாம நம்ம வந்து சண்டையிட யாரும் தேவையில்லாத வார்த்தைகளை கொண்டு திட்டுறது இல்லை. அல்ல அதுல இருந்து நம்மளை காப்பாத்தி வச்சிருக்கான். அது கொடுத்தா கண்டிப்பா 5 மணிக்கு வந்துடுறேன் இன்ஷா அல்லாஹ். ஒரு 5:05ன்னா நம்ம பெருசா எடுக்கிறது இல்லை. ஆனா ஒரு எழுத்தாளர் எழுதுறாங்க, கொடுத்த வாக்கு நல்லா பாதுகாக்கட்டும். அப்ப இது எனக்கு அச்சம் வரணும். ஒரு விஷயம் வந்து ஒரு நம்மனா மோசடி செய்யக்கூடாது. அது பொருளா இருக்கலாம், வார்த்தைகள்ல இருக்கலாம், செயல்பாடுகள்ல இருக்கலாம், எதுல வேணாலும் இருக்கலாம். என்ன ஒருத்தவங்க நம்பினாங்கன்னா நான் மோசடி செய்ய மாட்டேன். இதுல பாதி பேர் வந்து கண்டுபிடிக்கிறது பெரிய நுட்பமாக கண்டுபிடிக்கிற மாதிரி. என்கிட்ட அவங்க அமானிதம் சொல்லல, அதனால நான் சொல்றேன். சகோதரிகளே, அமானிதம் சொல்லாட்டியும் நம்மளை நம்பிதானே அவங்க சொல்றாங்க. கவனிக்கணும், ரொம்ப கவனமா இருக்கணும். வேண்டாம் எனக்கு இந்த நரகத்தை பற்றி அந்த இதே வேண்டாம், எனக்கு அல்லாஹ் எனக்கு சொர்க்கத்துக்கு கொடுக்கணும்.
எனக்கு சொர்க்கம் கிடைக்கணும், நான் முஃமினாக வாழணும், முனாஃபிக் வேண்டாம், முனாஃபிக்கு அல்லாஹ் நரகத்தினுடைய அடித்தட்டை கொடுக்குறேன்னு சொல்றான், நான் முனாஃபிக் கிடையாதுன்ற அந்த அச்சம் எனக்கு வரணும். அல்லாஹ்விடத்துல இரு கரம் ஏந்தி பிரார்த்திக்கக்கூடியவங்களாக நாம மாறணும். பாதுகாக்கட்டும். அல்லாஹ் நம்மளுக்கு நல்ல குணத்தை இன்ஷா அல்லாஹ் கொடுக்கட்டும். பொய்யில இருந்து முதல்ல நம்மள எல்லாம் வந்து பாதுகாக்கட்டும். துவா செய்வோம். பொய் பேசுனா நரகம்ன்றத, அதாவது முனாஃபிக்குடைய குணம்னு சொல்றேன்னா, இன்னொரு ஹதீஸ் வரும், ரொம்ப அழகான ஹதீஸ். விளையாட்டுக்கு கூட யார் போய் பேசலையோ சொர்க்கத்துல அடிப்பகுதியில மாளிகை கிடைக்க நான் பொறுப்பேற்கிறேன் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. மாளிகை கிடைக்க அந்த மாளிகை நமக்கு வேணும். விளையாட்டுக்கு கூட பொய் சொல்லாதவங்களாக, அடுத்தவங்களை மகிழ்ச்சி படுத்துறதுக்காக பொய் பேசாதவங்களாக அல்லாஹ் நம்ம அனைவரையும் இன்ஷா அல்லாஹ் ஆக்கி கொடுக்கட்டும். சோ இன்னைக்கு நம்ம பார்த்த பாடம் வந்து என்ன பாடம் பார்த்தோம்? நரகத்துக்குள்ள நுழையக்கூடியவர்கள் யார் யாரு அப்படிங்கறத பத்தி பார்த்தோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அதுல இருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் இன்ஷா அல்லாஹ் பாதுகாக்கட்டும். இன்ஷா அல்லாஹ் விஷயத்தை வரக்கூடிய நாட்கள்ல பார்க்கலாம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.